மனம் அழுத்தம் அதிகமாக இருக்கா? ஸோ மனம் அழுத்தம் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஹெட்டேக் வரும். ஓகே, உடல் சோர்வு வரும், தூக்கமின்மை இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும், நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெயின் ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்னா டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் எப்படி வருது? பேன்க்ரியாஸில் 2 செல்ஸ் இருக்குது, ஆல்ஃபா செல், பீட்டா செல். ஸோ பீட்டா செல் வந்து எப்போவுமே நம்மளோட தாட் ப்ராசஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸ் அதிகமாக தான் நமக்கு என்ன ஆகுது, மன அழுத்தம் அதிகமாகுது. நம்மளோட தாட் ப்ராசஸை நம்ம எப்படி குறைக்கலாம்? ஒரு நல்ல பிராணாயாமா சொல்லித்தரேன், பிராமரி பிராணாயாமா. பிராமரி பிராணாயாமா பண்ணும்போது மேஜர் பர்சன்டேஜ் ஆஃப் த ஆக்சிஜன் வந்து டைரெக்டாக எங்கே போகுது, பிரெயினில் போகுது. அதனால நம்ம இந்த பிராமரி பிராணாயாமா பண்ணும்போது நமக்கு மன அழுத்தம் குறையிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல மைண்டு வந்து ரொம்ப காமாக இருக்கும். ஸோ மைண்டு வந்து காமாக இருக்கும்போது என்னாகும், அமைதியாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தாட் ப்ராசஸும் உங்களுக்கு படிப்படியாக கம்மியாகும்போது உங்களுக்கு பேன்க்ரியாஸில் இருக்கிற பீட்டா செல்ஸோட இன்சுலின் செக்ரிகேஷன் வந்து நார்மலைஸ் ஆகும். ஸோ மன அழுத்தமும் கம்மியாகும், தாட் ப்ராசஸ்னால பீட்டா செல்லில் இருக்கிற இன்சுலின் செக்ரிகேஷனும் நார்மலாகும். ஸோ ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டயபெட்டிஸும் வராது, ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து படிப்படியாக நீங்கி தாட்லெஸ் மைண்டு கிடைக்கும். ஸோ தட் உங்களோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ரொம்பவே மேம்படும். அந்த பிராணாயாமா என்னன்னு பார்க்கலாமா? ஃபிங்கரை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும், இயரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லிட்டில் ஃபிங்கர் ஆன் த சின், ரிங் ஃபிங்கர் அப்பர் லிப், மிடில் ஃபிங்கர் ஆன் யுவர் நோஸ், இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யுவர் ஐஸ். டேக் a deep breath. மார்னிங் 10 கவுண்ட்ஸ், ஈவினிங் 10 கவுண்ட்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 21 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். டேக் கேர், பபாய்.